கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்க மோசமான இன்சிடென்ட்டுக்கு பரிதாபப்படுறதா, வருத்தப்படுறதா, கோவப்படுறதா அப்படின்னே தெரியல. கோவப்படுறது அப்படின்னா யார் மேல கோவப்படுறது? இதை குடிச்சவங்க, இந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சவங்க மேல கோவப்படுறதா, இதை வித்தவங்க மேல கோவப்படுறதா, இல்ல இதை விற்கிறதுக்கு அனுமதி கொடுத்த அதிகாரிகள் மீதும் அரசியல்வாதிகள் மீதும் கோவப்படுறதா அப்படின்னே தெரியல. பொதுவா இத மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. இப்ப காசாவுல கொத்து கொத்தா மக்கள் கொல்லப்பட்டாங்க. இங்க குவைத்துல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து ஒரு 50 லேபர்ஸ் வந்து இறந்து போனாங்க. அப்படிங்கிறப்போ முழுசா ஒரு வருத்தம் இருந்தது, பரிதாபம் இருந்தது. ஐயோ இப்படி நடந்துச்சு அப்படின்னு. இப்போ இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கும் ஒரு வருத்தம், ஒரு பரிதாபம் இருந்தாலும், ஏன்னா இறந்து போன 39 பேரும், இது வரைக்கும் 39 பேர் இறந்து போயிருக்காங்க. அது எல்லாமே டெய்லி வேஜஸ்ல ஒர்க் பண்றவங்க, எளிய மக்கள். அப்படிங்கிறப்போ அவங்களுடைய நிலைமை, அவங்களுடைய குடும்பம்னு பாக்குறப்போ ரொம்ப வருத்தம் இருக்கு. ஆனா இது எப்படி நடந்தது, ஒரு அரசோட கட்டுப்பாட்டை மீறி எப்படி நடந்தது அப்படின்னு ஒரு சாமானியனாக கேள்வி எழுப்புறப்போ கண்டிப்பா ஒரு கோபம் வருது. பிரபா டாக்ஸ்ல நான் பேசக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் சம்பவம் பத்தி தெரியாதவங்களுக்கு, அதை முழுசா ஃபாலோ பண்ண முடியாதவங்களுக்காக ஒரு சின்ன பிளாஷ்பேக். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்து சுற்றுவட்டார பகுதியில் கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாவே ரொம்ப ஈஸியா கிடைச்சிட்டு இருந்திருக்கு. இதுல நேத்திக்கு நாள் போயிட்டு அங்க கள்ளச்சாராயம் வாங்கி குடிச்சவங்களுக்குலாம் வயிற்று வலி, தலைவலி, அத மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் வந்திருக்கு. சில பேர் வந்து இது தொடர்பா அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில போய் அனுமதி அங்க வந்து சேர ஆரம்பிச்சிருக்காங்க. இதை மாதிரி ஒரு பேர் 2 பேர் அப்படின்னு வந்தவங்க 10 பேர் 20 பேர் அப்படின்னு ஒரே மாதிரியே வயிற்று வலிக்குது, தலையை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகியிருக்காங்க. இது நேற்று காலையில இது மரணமா மாறுது. ஒருத்தர் 2 பேர் 3 பேருன்னு ஒவ்வொருத்தரா இறக்க ஆரம்பிச்சதும், இது ஏன் இவங்கெல்லாம் இறக்குறாங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடியவங்க தெரிஞ்சுக்கிட்டு, இது வந்து கள்ளச்சாராயம் குடிச்ச எல்லாருக்கும் இத மாதிரி வருது, வயிற்று வலி வருது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பதட்டத்துல யாரெல்லாம் இத மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சாங்களோ அவங்க எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போறாங்க. இதுல வந்து ஒரு 5 பேர் இறக்குற வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டர் சர்வன் குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து கள்ளச்சாராயத்தால இவங்க இறக்கல, இவங்களுக்கு வெவ்வேறு உடல் பிரச்சனைகள் இருந்திருக்கு, இந்த 5 பேருமே அந்த அவங்களுடைய தனிப்பட்ட காரணங்களால் தான் இறக்குறார் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம், இதை வந்து இதோட அமைதியா முடிச்சிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா அந்த 5 மரணம் அப்படிங்கிறது அடுத்தது 10 ஆகுது, 15, 20 அப்படின்னு இது வரைக்கும் 39 மரணங்கள் நடந்திருக்கு. இப்ப கூட நிறைய பேர் வந்து நான் கொஞ்சமா தான் குடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே ஹாஸ்பிட்டலுக்கு போகாம வீட்டிலேயே மறைஞ்சிருந்தவங்க எல்லாம் காவல்துறை போயிட்டு தேடி பிடிச்சி மருத்துவமனைக்கு கூப்பிட்டுட்டு போற அளவுக்கு தான் இப்போ அங்க வந்து ஒரு பதட்டமான சூழல் இருக்கு. ஏன்னா 39 மரணம், கருணாபுரம் கிராமத்திலேயே பல மரணம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொரோனா டைம்ல கூட எங்க கிராமத்துல வந்து ஒருத்தவங்க கூட இறக்கல, ஆனா இப்போ இத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த கள்ளச்சாராயம் எவ்வளவு நாளா அங்க கிடைச்சிட்டு இருந்தது, இது தொடர்பா அவங்க வந்து போலீஸுக்கோ மற்றவங்களுக்கோ ஒரு புகார் தெரிவிச்சா அதற்கு அந்த வியாபாரியே வந்து மிரட்டுறது, இத மாதிரி அவங்க இது வரைக்கும் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகளை சொல்றப்போ இது வந்து ஒரே நாள்ல ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ நடக்கல. சரி, இவ்வளவு நாளா அந்த கள்ளச்சாராயம் நடந்துட்டு தானே இருக்கு இந்த வியாபாரம் அப்படிங்கிறது அந்த ஏரியாவில். ஆனா இப்ப மட்டும் ஏன் இத்தனை பேருக்கு திடீர்னு உடல்நிலை பாதிக்கப்பட்டு இது இப்போ ஒரு 100 பேர் வரைக்கும் மருத்துவமனையில அட்மிட் ஆகியிருக்காங்க, 39 பேர் இறந்து போயிருக்காங்க, ஏன் இப்ப மட்டும் இது நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க கள்ளச்சாராயம் காய்ச்சினதுல மெத்தனால் வந்து அதிகமா கலக்கப்பட்டிருக்கு. அங்க கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க அப்படின்னா ஒன்றும் அவங்க கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக படிச்சுட்டு டிகிரி முடிச்சுலாம் வந்தவங்க கிடையாது. ஏதோ ஒருத்தவங்க சமைக்கிற மாதிரி ஏதோ ஒரு அனுபவம், ஒரு காதுல கேட்ட விஷயத்தை வச்சுதான் நிறைய பேர் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சுவாங்க. அதே மாதிரி காய்ச்சினதுல இந்த மெத்தனால் வந்து அதிகமா கலக்கப்பட்டதுனால இப்போ இத்தனை உயிர்கள் போயிருக்கு. சரி, இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இத மாதிரி ஒரு பெரிய சம்பவம் இந்தியாவே கவனிக்கக்கூடிய ஒரு சம்பவமா மாறி இருக்கு. அரசு தரப்புல இருந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் சர்வன் குமார் வந்து டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டிருக்கார். டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி மதுவிலக்கு பிரிவுக்குன்னு ஒரு டிஎஸ்பி இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கும். அந்த மொத்த டீமையும், அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மொத்த டீமையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான். இத மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடுச்சு, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகே.
ஆனா ஏன் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, ஏன் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கும் வருது இல்ல. அந்த கேள்வி வந்தாவே உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கோபம் வரும். ஏன் இத மாதிரி சம்பவத்தை அரசோ நிர்வாகமோ தடுக்க முடியல? இதுதான் முதல் முறையா இத மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதுவும் கிடையாது. போன வருஷம் மே மாசம் 2023 மே மாசத்துல விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்திலையும் செங்கல்பட்டுலையும் ஒரே நேரத்துல இதே மாதிரி சம்பவம். கள்ளச்சாராயத்துல வந்து மெத்தனால் அதிகமா கலக்கப்பட்டு நிறைய பேர் இறந்து போனாங்க. மரக்காணத்துல மட்டும் ஒரு 14 பேர், செங்கல்பட்டுல 7 பேர்னு 21 பேர் அப்போ இதே மாதிரி ஒரே நாள்ல கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்து போனாங்க. அப்போ அரசு தரப்புல இருந்து இதே மாதிரி தான் அதிகாரிகள் பல பேரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, சஸ்பெண்ட் பண்ணாங்க. யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அவங்க குடும்பத்துக்கு வந்து இழப்பீடா 10 லட்சம் தரோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வழக்கையும் சிபிசிஐடி விசாரிக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்பையும் அதே ஒரு டெம்ப்ளேட் 23 மேல என்ன டெம்ப்ளேட் செஞ்சாங்களோ அதே டெம்ப்ளேட் தான் இப்போ இந்த சம்பவத்துக்கும் நடத்தப்பட்டிருக்கு. அதே 10 லட்சம் கொடுக்குறாங்க, அதிகாரிகளை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, சஸ்பெண்ட் பண்றாங்க, சரிதான். ஆனா ஏன் இது நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஏன் இதை தடுக்க முடியல, அரசால ஏன் இதை தடுக்க முடியல அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்குல்ல. அது வரப்போ ஒரு கோபம் இருக்குல்ல. இத மாதிரி சம்பவங்கள் திட்டமிட்டு நடத்தப்படுதா? இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இருக்காங்களா? இப்ப சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை மாத்துறாங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த லோக்கல்ல சாராயம் வித்தவங்க யாராரோ அவங்கள கைது செய்யறீங்க, அவங்கள தண்டிக்கிறீங்க, சரி. ஆனா அவங்களுக்கு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா ஒரு இடத்த ஒரு யோசிச்சு பாருங்க. ஒரு ஒயின் ஷாப் அப்படின்னாவே ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் 200 பேர் போய் குடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு கள்ளச்சாராயம் மறைமுகமா ஒரு இடத்த விற்கிற இடத்த போயிட்டு ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள 15 மணி நேரத்துக்குள்ள ஒரு 150 பேர் மொத்தமா சாராயம் குடிச்சிட்டு அதனால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ரெகுலரா போயிட்டு வர புழக்கமான எல்லாருக்கும் ஈஸியா அக்சசபிளா இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? இந்த விஷயம் எல்லாம் நம்ம ஒட்டுமொத்த அரசையும் நம்ம வந்து ஒரு ரூலிங் பார்ட்டியா இருக்காங்கன்னா ஒரு ரூலிங் பார்ட்டிக்கு தெரிஞ்சுதான் இவ்வளவு பெரிய ஒரு மாஃபியா நடந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பொலிட்டீஷியன்ஸுக்கும் ரூலிங் பார்ட்டியில இருக்கக்கூடிய நிறைய தலைவர்களுக்கும் மேபி இதுல வந்து ஒரு பெரிய இன்வால்வ்மெண்ட் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்க எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. நடக்காம ஏன் தடுக்க முடியல அப்படிங்கிற கேள்வி கேட்கிற எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு கோபம் வரும். ஏன் தடுக்க முடியல அப்படின்னு உங்களுக்கு தோணுதா, இல்ல திட்டமிட்டு இத மாதிரி சம்பவங்கள் வந்து நடத்தப்படுதா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் இந்த விஷயம் வந்து திட்டமிட்டு நடத்தப்படுதா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறேன் அப்படின்னா இங்க எப்பொழுதுமே டாஸ்மார்க்கு எதிராக தமிழகத்துல வந்து ஒரு போர்க்கொடி இருக்கு. அதாவது டாஸ்மார்க்கை வந்து மூடணும் அப்படின்னு நிறைய மக்கள் வந்து தொடர்ச்சியாக பேசுறத பாக்குறோம். அப்பெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இத மாதிரி டாஸ்மார்க்கை மூடிட்டா கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிடும், அதனாலதான் அரசே டாஸ்மார்க்கை எடுத்து நடத்துது அப்படின்னு நிறைய பேர் வந்து வெளிப்படையா பேசி பார்த்திருக்கோம். அப்படிங்கிறப்போ இப்போ திரும்ப நாளைக்கு வந்து டாஸ்மார்க்கை இழுத்து மூடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வந்தது அப்படின்னா இந்த சம்பவங்கள் எல்லாம் எடுத்து ஒரு பிரச்சாரமா மாத்துவாங்க. டாஸ்மார்க் இருக்கிறப்பவே இத்தனை பேர் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்து போறாங்க, இத்தனை இடத்த கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டிருக்கு அப்படின்னா டாஸ்மார்க்கை மூடிட்டா என்ன ஆகும், தமிழ்நாடே வந்து ஒரு கபலீகரமாயிடும் அப்படின்லாம் பேசுவாங்க. பட் ஒரு அரசு இருக்காங்க, ஒரு கவர்மெண்ட் இருக்கு, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இதை ரன் பண்ணுது அப்படின்னா தவறுகள் நடக்காம எப்படி தடுக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். இதை செஞ்சா இந்த தவறு அதிகமாயிடும் அப்படின்னு சொல்றது கண்டிப்பா ஒரு சரியான போக்காக இருக்காது. இத மாதிரி விஷயங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தா திரும்ப இத மாதிரி குற்றங்கள் நடக்காத இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எனக்கும் இருக்கு. உங்களுக்கும் இத மாதிரி சம்பவங்களுக்கு இத மாதிரி சம்பவங்களை தடுக்கணும் அப்படின்னா இத மாதிரி தண்டனைகள் இருந்தா தடுத்து நிறுத்தப்படும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. We'll see you on next video. Bye viewers.